ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து பாலக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் பாலக்கீரை ஒரு கட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஓகே தான், பெரிய வெங்காயமும் ஓகே தான். கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதாங்க நம்ம கீரைக்கு போடுற மசாலாவே, இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அதுவே மசாலா தூள் நம்ம குழம்பு மசாலாவே போட்டுக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். நான் அதை தான் போட்டேன். அதை போட்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின உடனே இந்த நறுக்கி வச்சுருக்க கீரையும் இந்த மசாலோட போட்டு நல்லா கிளறி விட்டு, கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா சூப்பரான பாலக்கீரை தொக்கு ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.